தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களின் 72வது பிறந்த நாளை முன்னிட்டு தமிழ்நாடு அரசின் நிதிநிலை அறிக்கை, வேளாண் நிதிநிலை அறிக்கை 2025-26 விளக்க திருமுனை பிரச்சார கூட்டம் நேற்று மாலை 6:30 மணிக்கு ராமப்பட்டினம் பிரிவு, 7 மணிக்கு ராசி செட்டிப்பாளையத்திலும், 7:30 மணிக்கு நல்லூத்துக்குழியிலும் சிறப்பாக நடைபெற்றது. கோவை தெற்கு மாவட்ட கழக செயலாளர் தளபதி முருகேசன் தலைமையில் தலைமை கழக பேச்சாளர்கள் ஆரணி மாலா, கோட்டூர் முருகன், பசுமை நிழல் விஜயகுமார் ஆகியோர் கலந்து கொண்டு திமுக கழக அரசின் நிதிநிலையை விளக்கி சிறப்புரையாற்றினார்கள். இதில் ஒன்றிய செயலாளர் ரமேஷ் மற்றும் வார்டு கழக செயலாளர்கள், நிர்வாகிகள், வாக நிலை முகவர்கள், திமுக கழக உடன்பிறப்புகள் திரளாக கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. புரவிபாளையம் அரசு பள்ளி மாணவர்களுக்கு திமுக செயலாளர் தளபதி முருகேசன் விளையாட்டு உபகரணங்கள் வழங்கினார். தமிழக முதல்வர் ஸ்டாலின் 72வது பிறந்த நாளை முன்னிட்டு நேற்று மார்ச் 24ஆம் தேதி புரவிபாளையம் அரசு பள்ளி மாணவர்களுக்கு மாவட்ட அயலக அணி அமைப்பாளர் விக்னேஷ் ராஜ்குமார் ஏற்பாட்டில் புரவிபாளையம் கிளை கழக செயலாளர் நடராஜன் முன்னிலையில் கோவை தெற்கு மாவட்ட கழக செயலாளர் தளபதி முருகேசன் கலந்து கொண்டு விளையாட்டு உபகரணங்கள் வழங்கினார். இந்நிகழ்வில் கோவை மாவட்ட பொருளாளர் ஜெயபிரகாஷ் மற்றும் ஒன்றிய செயலாளர்கள் ஐயம்பாளையம் ராஜு, ரமேஷ், அவை தலைவர் முத்துக்குமார், துணை செயலாளர் நதியா நந்தகுமார், பொள்ளாச்சி வடக்கு மத்திய ஒன்றிய தகவல் தொழில்நுட்ப அணி அமைப்பாளர் கருமாபுரம் சுரேஷ், மாணவர் அணி அமைப்பாளர் மாணிக்கம், விளையாட்டு மேம்பாட்டு அணி அமைப்பாளர் சபரி, அமைப்பு சாரா ஓட்டுநர் அணி அமைப்பாளர் ஹேமந்த், மாவட்ட பிரதிநிதி தண்டபாணி, பொள்ளாச்சி வடக்கு மேற்கு ஒன்றிய இளைஞர் அணி அமைப்பாளர் விக்னேஷ் மற்றும் திமுக கழக மூத்த முன்னோடிகள், கழக உடன்பிறப்புகள், பள்ளி ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர்.